அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் சிம்ம ராசி பூர நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காண்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை ஒரு 140 நாட்களுக்கு 4½ மாத காலம் சனி பகவான் 3 நட்சத்திர பாகை பின்னோக்கி சஞ்சாரம் செய்ய போகிறார். அதாவது இந்த வருடம் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கெலாம் வரமாட்டார். கும்பராசியிலேயே குருபகானுடைய புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 1ஆம் பாதம், சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை நேர்கதியில் முன்னோக்கி செல்வார். ராசி கட்டத்தில் கும்பராசியில் சனி, நவாம்ச கட்டத்தில் ரிஷபத்திலிருந்து மேசம் மீன வரை முன்னோக்கி செல்ல போகிறார். தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 15ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வரை இந்த வக்கர சனி பெயர்ச்சியின் மூலம் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. பூர நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் 11வது இடம் பிடிக்கக்கூடிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம். சுக்கிர பகவானுடைய 2வது நட்சத்திரம். பூர நட்சத்திரத்தினுடைய விலங்கு பெண் எலி. இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காதல், காமம், கவர்ச்சி, ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். இவர்களுக்கு தீராத கவலை, ஆழ் மனதில் வெளியே சொல்ல முடியாத வேதனை, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பெரும்பாலும் வாழ்க்கையில் ஒரு தோல்வி பூர நட்சத்திரக்காரர்கள் சந்திக்கிறார்கள். அது காதலாக இருக்கலாம், கல்யாணமாக இருக்கலாம். இவருடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வியை சந்திக்கிறார்கள். என் அனுபவத்தில் பார்க்கும்போது பூர நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, காதல் திருமணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். அர்ஜெண்ட்டாக பார்த்தேன், ரசித்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உடனே பெரியவர்களுடைய சம்மதத்துடன் நான் திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்னு இல்லாமல், பூர நட்சத்திரக்காரர்கள் பெற்றோர்கள் சம்மதத்தில் வரன் பார்த்து திருமணம் செய்வது உங்களுடைய வாழ்நாள் எதிர்காலத்திற்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. பூர நட்சத்திரம் சுப முகூர்த்த நட்சத்திரம், மனித கணம் கொண்ட நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோபம் வந்துச்சுன்னா ராசச கணம் போல், ராசசனை போல் இவர்கள் கோபப்பட்டு விடுவார்கள். அதே மாதிரி கோயிலுக்கு போனால் தெய்வீக ஞானம் கொண்டவர்கள், தேவகணமும் இவர்களுக்கு மீதியாக இருக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிடிவாதத்தில் காரியம் சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. காதல், காமம், கலை, சினிமா, ரசனை ரசிக்கும் அனுபவத்தன்மை கொண்டவர்கள் பூர நட்சத்திரக்காரர்கள். பூர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அரசு வேலை, அரசியலில் உத்தியோக உயர் பதவி வகிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் கடும் உழைப்பாளிகள், சினிமாத்துறை, கலைத்துறை, நடிகர், நடிகைகள், பாடலாசிரியர்கள், பாட்டு பாடக்கூடியவர்கள், இப்படிலாம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். நிலபுல விவசாய நிலம் கொண்டவர்கள். பூர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு அவசர குணம் இருக்கும், பிடிவாத குணம் இருக்கும், ஜாலியாக எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள், அதிக கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த பூர நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்து அதில் ஏமாற்றம் அடையக்கூடியவர்களாக பூர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். கோச்சாரத்தில் 7.5 நாட்டு சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டகச்சனி காலங்களில் அந்த ராசிக்காரர்களுக்கு தொந்தரவுகளை சனி பகவான் கொடுப்பார். பார்த்திங்கன்னா கடந்த 2 ஆண்டு காலமாக பூர நட்சத்திர அன்பர்களுக்கு சிம்ம ராசிக்கு நேர் 7ஆம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். கலத்தரக்காரகன் கலத்தரஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் 7ஆம் வீட்டிலே சனி பகவான் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்கள், பெரும்பாலும் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், இது வேணாம், அது வேணாம், இது வேணான்னு கொஞ்சம் தடை தாமதம், திருமண தாமதமாக இந்த சனி பகவான் 7ஆம் வீட்டில் அமர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனி மாதம் 15ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வரை
பூர நட்சத்திர இளைஞர்களுக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் பார்த்தீங்கன்னா உடனே திருமணம் செய்து கொள்ளலாம். இந்த 140 நாட்கள், இந்த 4.5 மாத காலம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ வரன் பார்க்கும்போது இது வேணாம் அது வேணாம் அப்படின்னு காலத்தை கடக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு குரு பலன் இல்லை. கோச்சாரத்திலே 10வது வீட்டிலே குருபகவான் அமர்ந்திருக்கிறார். குரு பலன் இல்லாத போது கலத்தரக்காரகன் உங்களுக்கு சாதகமாக வரும்போது கலத்தர சுகம் உண்டு. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் செய்து கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஒரே போராட்டமாகவே இருக்குது. சண்டை சச்சரவு போராட்டத்தில் இருந்தவர்கள் கணவன் மனைவி உறவில் இனிமேல் அந்நியம் ஏற்படும். சண்டை சச்சரவுகள் தீர்ந்து அந்நியம் ஏற்படும். ஒற்றுமை மேலோங்கும். காதலர்கள் நண்பர்கள் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரலாம். சனி பகவான் பின்னோக்கி 6ஆம் இடம் வருவது போல் கோச்சாரத்திலே 6ஆம் வீட்டிலே சனி பகவான் வரும்போது அதிர்ஷ்டங்கள் பல. வீடு மனை நிலம் வண்டி வாகனம் வசதி வாய்ப்புகள் அல்ல குறையாத அளவுக்கு செல்வங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி பகவானுக்கு உண்டு. நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். மருத்துவ செலவுகள், உடல் ஆரோக்கியத்தில் தீராத நோய் தொந்தரவு இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரும். பழைய பாக்கி கடன் இருந்தால் கடனை கட்டலாம். வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா எதிர்வரக்கூடிய ஒரு 140 நாட்கள் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு தீரும். இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம். அல்லது புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் புதிய தொழில் தொடங்கலாம். சிறு கடை சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலை கொஞ்சம் விரிவுபடுத்தலாம். புதிய கடை புதிய வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி புதிய பிஸ்னஸ் பண்ணுறக்கூடியவர்கள் தொடங்கலாம். செல்ஃபோனு கம்ப்யூட்டரு மீடியா கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. இப்போ யூடியூப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஆனி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பூர நட்சத்திரக்காரர்கள் ஆரம்பிக்கலாம். கலைத்துறை மீடியா தொலைத்தொடர்புகள் வழியில் உங்களுக்கு ஆதரவு உண்டு. சிம்ம ராசிக்கு 7ஆம் வீட்டின் அதிபதி கலத்தரக்காரகன் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்யும்போது நண்பர்கள் வழியில் எதிர்பாலினவர்கள் வழியில் ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்கும். தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கம் கூடா நட்பு கேடா முடிஞ்சு அவரை கேட்டு அவங்க பேச்சை கேட்டு நான் கெட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க. 7ஆம் வீட்டின் அதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இட மாற்றம் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி பூரா நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். ஏன்னா சனி பகவான் 6ஆம் வீட்டில் அமர்ந்து அஷ்டமத்தை பார்வை செய்வது போல் உங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு உண்டு. சனி பகவானுடைய பார்வை விருச்சிகத்தையும் துளாராசியும் பார்வை செய்வது போல் 3ஆம் இடம் 4ஆம் இடம் உங்களுக்கு பலமாக இருக்கிறது. விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ பறித்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் பயிர் நன்கு வளரும், நல்ல மகசூல் எடுக்கலாம். பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் பூ விலை உயரும், நல்ல லாபங்களை கொடுக்கும். 4ஆம் வீட்டையும் 3ஆவது வீட்டையும் சனி பகவான் பார்வை செய்யும்போது வீடு மனை நிலம் அசையா சொத்து யோகம் உண்டு. மண் சார்ந்த நிலம் சார்ந்த விவசாயம் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. வீடு கட்டக்கூடியவர்கள் வீடு கட்டலாம். புதிய வண்டி வாகனம் நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி பகவானுடைய 7ஆம் பார்வை விரயத்திற்கும் ஜென்ம ராசிக்கும் விழுவது போல் விரய செலவு தண்ட செலவு தேவையில்லாத செலவு அயன சயன போகஸ்தானம் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு எதோ தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா இனிமேல் அதெல்லாம் நீங்க போகிறது. இனிமேல் விரயங்கள் குறைந்து வருமானம் அதிகரிக்க போகிறது. உங்கள் எதிர்காலத்திற்கு தேவையான வசதிகளை செய்து கொள்ளலாம். எதிர்வரக்கூடிய 140 நாட்கள் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும்போது
சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பல. காதலர்கள், நண்பர்கள், கணவன் மனைக்குள் உறவில் சிக்கல்கள் தீர்ந்து இனிமேல் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசி பூர நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய இந்த 4.5 மாத காலம் உங்களுக்கு உண்டானதாக இருக்கும். நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T7J ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.